வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவது இந்த கவிதைக்கு நான் விளக்கம் நான் அப்போயே சொல்கிறேன் அப்படின்னு அந்த கவிதை எனக்கு ஞாபகம் வரல, அதனால் அன்றைக்கி விட்டுட்டேன். அதான் இன்றைக்கி ஞாபகம். அந்த ரெண்டு வரியாக சொல்லுங்க அப்படின்னு. அருவாய் உருவாய். அருவாய் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத பொருள், ஆனால் இருக்குது. உருவாய் கண்ணுக்கு தெரியாத அந்த பொருள் உருவமாக வந்திருக்கு. என்ன உருவமா? என்ன உருவமா? ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரையில் உருவமாக வந்துருக்கு. இந்த பிரபஞ்ச பொருட்கள்லாம் உருவமாக வந்துருக்கு. அதுவா அருவாய் உருவாய். அடுத்தது உளதாய் இளதாய். இவ்வளோ இருக்கிறதாகவும் இல்லாததாகவும். இந்த அருவாய் உருவாய்க்கு சொல்லாத முன்னிருந்த சொல்லை போல சொரூபமெல்லாம் பூரிக்கும் முன் அரூபம் அப்படிங்கிற மகிழ்ச்சி. அதுதான் அருவாய் உருவாய். பிரபஞ்சம் இருக்குது, ஆனால் பார்க்க முடியாது. ஆனால் பிரபஞ்சம் தான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. சுத்தவெளி தான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் விஷயம். அருவாய் உருவாய் இளதாய் உலகம் எங்கேயுமே இல்லை, ஆனால் அங்கே தான் இருக்குது. எது? அதுக்கப்புறம் 2 வரி. மறுவாய் மலராய். மறைபொருளாய் இருக்கக்கூடிய இறைத்தன்மையாய் மறுவாய் என்று. மலராய்னா அந்த மறுவாய் அந்த வாசமுள்ள ஒரு மலராய் நிற்குது. ஆனால் அந்த வாசம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அளவச்சு கண்டுபிடிக்கும். ஆனால் இருக்குது. அதான் இறைநிலை. அடுத்த 2 அதான் சொல்லணும். மணியாய் ஒளியாய். இதெல்லாம் கஷ்டப்பட்டு கிடையாதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாட்டி கேட்க முடியும், டென்ஷன் பார்க்கும். அப்படியே ஆனா அந்த மாதிரி தான் இறைநிலை என்பது எல்லா இடத்துலையும். ஆனால் அதனோட வேலையை அது பொறுப்பாக செய்யும். அதனோட வேலையை அது பொறுப்பாக செய்யும். கிருஷ்ணகிட்ட கேட்குறாங்க, பஞ்சபாண்டவர்களுக்கு போயிட்டு தேசாந்தனை போயிட்டு வந்துடும் கூட. அவர் சொல்கிறது, இல்லை எனக்கு நிறைய வேலைக்கு நான் வர முடியாது. என்ன வேலை? இந்த பிரபஞ்சத்தை படைத்தது நான் தான். ஒவ்வொரு உயிரும் அதனோட செயலை அது செய்யறதுனா அதோட விதிப்படி அது மாட்டிகிட்டு இருக்கு, கர்மாவெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கு. ஆனால் பார்க்குற வேலை எனக்கு இருக்குல்ல, என்னென்ன பண்ணுது? அதான் கண்காணிக்கிறது. அதெல்லாம் இன்றைக்கி வர முடியாது அப்படிங்கிறார். அப்போது எந்த ஒரு செயலும் அது செய்யும்போது அதனோட கர்மாவை அதை அனுபவிச்சு தான். கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி ஒரு என்ன பாட்டு பாடினோம் லாஸ்ட்டில் முடியும் போது, தவத்தில் முடிஞ்ச என்ன பாட்டு பண்ணோம்? உலகில் உள்ள யார் அந்த உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்? ஆமாம், அவங்க பொறுப்புள்ள தலைவர். ஒத்துக்கலாம், வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லலை. ரேஷன் கடையில் ஒரு குடும்ப தலைவர்னு ஒரு பேர் போடுறீங்களே, அவர் மட்டும் இல்லையா? அந்த குடும்பத்துக்கு ஒரு பொறுப்புடைய தலைவர். அப்படிலாம் அந்தமா பேர் மேலே வந்துருக்கு. அப்போ அந்தமா பொறுப்புடைய தலைவராக இல்லையா? அப்போ அவங்க மட்டும்தான் தலைவர், மற்றவங்க தலைவரே இல்லையா? எல்லாரும் தலைவருங்கிற மகிழ்ச்சியா. வீட்டில் சமையல் ரூமில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு கெஸ்ட்டு உள்ளே வந்துட்டாங்க. 2-2.5 வயசில் ஒரு பாப்பா இருக்கும். பாப்பா அங்கிளுக்கு தண்ணி எடுத்துன்னு குடிச்சலும் சொல்கிறோமா இல்லையா? அந்த பாப்பா டம்ளர் தண்ணி எடுத்துன்னு போயிட்டு அப்படியே அங்கிள்கிட்ட கொடுத்தாச்சுன்னா ஓகே. சப்போஸ் கீழே போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணி 2 போடுங்க, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துன்னு கொடுக்க தெரியல அவனுக்கு, சொல்கிறோமா இல்லையா? அப்போ இதை செல்லமாக அடிக்கிறது இதுக்கு சில இடங்களில் இருக்காது. ஆனாலும் அந்த பாப்பா அந்த டம்ளர் தண்ணி எடுத்துமே கொடுக்குற வரைக்கும் டம்ளர் தண்ணிக்கு பொறுப்புடைய தலைவர். ஆமாவா இல்லையா? தண்ணி கீழே விழாமல் எடுத்து அந்த அளவுக்கு பொறுப்பு. அப்போது அப்படின்னா மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொன்றும் தலைவர் தான். யானை கூட்டம் இருக்குல்ல, காட்டு வயலில் போகும்போது யார் வழி நடத்துவோம் தெரியுமா? வயசு மூத்த யானை தான் வழி நடத்துமா. அது முன்னே போகும், பின்னால் எல்லாம் யானை போகும்.
குடும்பத்தோடு வாழக்கூடிய விலங்கு வந்து யானையும் சிங்கமும் குடும்பத்தோடு வாழக்கூடிய விலங்கு. இப்போது காட்டுக்கு ராஜா யார்? சிங்கத்தை விட கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருக்குன்னா புலிக்கும் சிறுத்தைக்கும். சிறுத்தை தட்டுச்சுன்னா 80 அடி ஒரே நேரத்தில் தாகும், சிங்கம் தாங்காது. ஏன் சிங்கத்தை காட்டு மிருகமாக வச்சுருக்காங்க, காட்டு சிங்கம் ராஜா வச்சுருக்காங்க? வை ஏன் கல்யாணத்துக்கு பதில் சொல்லணும், அதுதான் கேட்குறது. பாசிஃபைலாம் கிடையாது. ஒன்று குடும்பத்தோடு வாழும், இன்னொன்று அது பசிச்சாதான் அடுத்த உயிரை கொள்ளும், இல்லை கொள்ளாது. பசிச்சாதான் அடுத்த உயிரை கொள்ளும், இல்லை கொள்ளாது. அது மட்டும் இல்லாமல் அதனோட கூட இருக்கிறத பொறுப்பாக அதை எடுத்துகிட்டு போகும், அது வழி காட்டும் கரெக்டாக. அதே மாதிரி வயசாச்சுன்னு தெரிஞ்சுன்னா ஃபேமிலி விட்டு அதே ஒதுங்கி தனியாக போயிடும். அது அதே மாதிரி யானையும் உயரமான இடத்துக்கு போயிடும். அப்போ தான் உயரமான இடத்துக்கு போகும், அது உயரமான இடத்துக்கு போகாது. ஏன்னா உயரமான இடத்துக்கு பள்ளத்தை பார்த்தா யானைக்கு பயம். ஒரு வார்த்தை இருக்குது, யானைக்கு முன்ன நின்னா தப்பிச்சிக்கலாம், பாம்புக்கு பின்ன நின்னா தப்பிச்சிக்கலாம்பாங்க. ஏன்னா யானை நின்று மதம் பிடிச்சதுன்னா நின்னவன் திரும்பி தான் ஓடுமே தவிர நின்ன வாக்கில் வராது முன்னாடி. யானை மதம் பிடிச்சுன்னு வச்சுங்க, வேகமாக ஒரு டென்ஷனாக வேகம் ஓட ஆரம்பிச்சுன்னா நின்ன இடத்துல இப்படி திரும்பி தான் ஓடாது, அது பொசிஷன் மாற்றி ஓடி போயிடும். ஓடும் மதம் பிடிச்சுன்னா என்ன பண்ணும். அது பாம்பு இருக்குது பாருங்கள், பாம்புக்கு பின்னாக தான் நம்ம தப்பிச்சிக்கலாம். ஏன்னா பாம்பு பின்னால் வாழை கொஞ்சம் கெட்டியாக பிடிக்கிறோம், அது பிடிச்சி தலைக்கு மேலே ஒரு 3 சுற்றி கீழே போட்டு செத்து போயிடும் பாம்பு. ஒன்றுமே பண்ண வேணாம். அது வித்தை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், வித்தை தெரியும். பாம்பு வாழை பிடிச்சி 3 வாட்டி சுற்றுனீங்கன்னா கீழே போட்டு செத்து போயிடும், அவ்வளோதான். அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்தை இருக்குது. சில காட்டு மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா போயிடும் திரும்பி. ஆமாம், ஓடக்கூடாது. ஓடினா பிடிச்சிக்கும், ஓடினா பிடிக்கும், ஓடக்கூடாது. அதுனா பயன்படுத்தி நம்மளை அடிக்க வேணாம், பயந்துடாது. நீங்கள் ஓடினீங்கன்னா நின்று வச்சுக்கோங்க, நம்மளை அடிச்சுடும் போலன்னு போயிடும் அது. ஆனால் அந்த தைரியம் வேணும். ஆனால் அதே மிருகம், அதாவது ஒரு புலி இருக்குது, அடிச்சு எப்படி கிழிச்சு தின்னுதா உணவை? தின்னுதா இல்லையா? அது உணவு எப்படி தின்னுது? அதோட பல்ல கடிச்சது கிழிச்சிக்கல் தான் தின்னுது. அதே அது குட்டி எங்கே தூக்குது? அதே பல்ல தான் தூக்குது. ஆனால் ஓட்ட இதா கிழிக்குதா? அன்பு கருணை. அன்பு அந்த குட்டி மேலே வச்சுருக்கு, கருணை அது பத்திரமா எடுத்து வைக்கணும். அதே போல தான் அடுத்த உடனே அடிச்சு சாப்பிடுது. அந்த பொறுப்பு அந்த இடத்துல இருக்கு பாருங்க. அது யார் சொல்லி கொடுத்தது? இறைநிலை. அதுதான் அதனுள் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இறைநிலை. உன்னருளாலே உன்தாள் பணிந்து. கரெக்டாக இல்லையா? அதுதான், அதுவும் சொல்லலாம், இதுவும் சொல்லலாம். பூ பறிக்க போக சொல்கிறீங்க, பூ பறிக்க போக பார்த்தா அந்த பூவை பார்த்தா கடவுளாக தெரியாது. அதை பறிச்சுலேருந்து நான் என்ன பண்ணேன்? அதை பறித்தாலும் ஒன்று தான் கொடுக்க போகிறேன், அது இருந்தாலும் ஒன்று தான் வரப்போகுது. பின்னது நான் என்ன பண்ண போகிறேன்? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே இருக்கிறோம், நம்மளோட வேலை என்ன அப்படின்னு நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கணும், அடுத்த தொழில் தொந்தரவு இல்லாமல் வாழ்வோம். நம்ம அப்படியே வாழ்கிறோம். மனிதனால் இயலாத காரியம் எது? நான் சொல்லலாமா? விவேகானந்தர் சொல்கிறார், மனிதனால் இயலாத காரியம் எது? மனிதனாக இருப்பது மட்டும்தான் மனிதனால் முடியாது. மற்ற எல்லாமா இருப்பான். நாயா, நரியா, சிங்கமா, புலியா, அடிக்கிறதுல, பாயறதுல, பிடிக்கிறதுல, நரி மாதிரி தந்திரம் பண்ணுறதுல எல்லாமே இருப்பான் மனுஷன். ஆனால் மனுஷனாக இருக்க மாட்டான். ஆனால் மனுஷனாக மாறினான்னா மகானாக ஆகிடுவான், ஞானி ஆகிடுவான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, குரு என்பவர் யார் அப்படின்னு கேட்டால், உங்ககிட்ட இருக்கிறது உனக்கே காமிச்சு. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கலாம், தெரிஞ்சு ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. உங்ககிட்ட இருக்கிறது உனக்கே காமிச்சு, உங்ககிட்ட இல்லாத உங்ககிட்ட எடுத்து உன்னை உனக்கு தெரிவிப்பவர் குரு. உங்ககிட்ட இருந்து உனக்கே காமிச்சு. எதுக்கு இது புரியறதுக்கு 6 மாதம் ஆச்சு.
அதாவது உன்னுக்கிட்ட உனக்கே காமிச்சிருந்து ஓரளவுக்கு டக்குன்னு புரிஞ்சிடுச்சேன்னு வச்சுங்க. மகரிஷியை தொட்டு காட்டாத விதை சுட்டு போட்டாலும் வராதுன்றாது. உங்கள்கிட்ட இருக்கிற உயிர் உன்னுக்கு காமிச்சு, உங்ககிட்ட இல்லாத உங்ககிட்ட இருந்து எடுத்து தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. உங்ககிட்ட இருக்கிறது உனக்கே காமிச்சு உங்ககிட்ட இல்லாத உங்ககிட்ட இருந்து எடுத்துருங்க. அதுவும் என்கிட்ட இல்லையா, எப்படி எடுப்பேன்? கரெக்டா இல்லையா? உனக்கு இல்லாதத உங்ககிட்ட இல்லாதத உங்ககிட்ட எடுத்து, அதான் இல்லையா, எப்படி எடுப்பேன்? மனிதனோட குணம் என்னன்னா 4 நற்குணங்கள் தான் மனிதனோட குணம். பொறுமை, ஈகை, கற்பு நெறி, இதெல்லாம் 6 குணம் தான் மனிதன் நற்குணம். 6 மனுஷனோட தீய குணம் எது? பேராசை, சினம், கடும்பற்று, முறைகள் தான் அந்த 6 தேவையற்ற குணங்கள். அது தேவையற்ற குணங்கள், அதுதான் வச்சுருக்காங்க உள்ள. ஆனால் அது மனுஷனுக்கு தேவையில்லை, இருக்கக்கூடாது. அதுதான் உங்ககிட்ட இருக்காத விஷயத்த உங்ககிட்ட இருந்து எடுத்து. முடியலையே, ஏன் முடியலையே? முயற்சி பண்ண முடியும். ஞானிகளுக்கு முடியுது இல்லை, உங்களுக்கே முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை தெரியவில்லை அந்த இடத்துல. அதுதான் விஷயம். ரமண மகரிஷி பிச்சையத்துலேருந்து உட்காந்துக்கிறார். எல்லாம் நல்ல சாப்பாடு, பருப்பு, கீரை எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாரோ, வெள்ளை துணியில் போட்டு நல்லா அலசி சுவையெல்லாம் போனது போய் சாப்பிடுவாராம். சிஷ்யத்தை கேட்குறாரு, சாமி அதான் நல்லா சுட எல்லாமே நல்லா தராங்களே, சாப்பிட்ற மாதிரி நீ என்ன எல்லாமே அலசி சாப்பிட்றிய? அப்படியே சாப்பிடலாம் இல்லையா? அப்படி தானே கொடுக்க, அப்படியே சாப்பிட வேண்டியது தானே. ஆமாம், இன்றைக்கி அப்படியே கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். இன்றைக்கி உப்பு கம்மியாக இருக்கும், சாப்பிடுவேன். நாளைக்கு உப்பு கூட இருக்கும், சாப்பிடுவேன். மறுநாள் உப்பு கம்மியாக இருக்கும், ஏன் உப்பு கம்மியாக இருக்குது கேட்பேன். அந்த ருசியாக இருக்கணும். என்ன இருக்குன்னா ருசியாக இருக்கணும். சும்மா இரு சொல்லற மாதிரி ருசியாக இருக்கணும். அதுதான் வாழ்க்கையை. ருசின்னா அது உணவில் மட்டுமே இல்லை, பேசக்கூடிய வார்த்தையிலும் இருக்குது ருசி, செய்யக்கூடிய செயல்லையும் இருக்குது ருசி, எண்ணக்கூடிய எண்ணத்துலையும் இருக்குது ருசி. எண்ணக்கூடிய எண்ணத்தில் எங்கே சொல்லுங்க பார்க்க ருசி? எண்ணத்தில் எங்கே ருசி இருக்குன்னு சொல்லுவாங்க? எண்ணக்கூடிய எண்ணத்தில் ருசி எங்கே இருக்கு? வீட்டில் பழைய ஊறுகாய் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஊறுகாய் வச்சுருக்கீங்க, நினைக்கும் போதே அவன் நாக்கில் தேன் வருதா இல்லையா, நச்சு வருதா இல்லையா, ருசி அதுலேருந்து அறந்து வரணும் அப்படின்றாங்க. அதுலேருந்து அறந்து வரணும், எண்ணமே அங்கே போகக்கூடாது. இப்போ எவ்வளோ பேர் முக்கியமான விஷயம் அதுதான். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர், உள்ள பொறுப்புடைய தலைவருக்கு அந்த எண்ணம் கூட போகக்கூடாது, ருசி எண்ணம் கூட போகக்கூடாது. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வை உள்ளுணர்வை பெறணும். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு என்னன்றது, இல்லை தெரியாது. எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு பாரு. அது உள்ளுணர்வாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், அறிந்து கொண்டீர்கள் அப்படின்னா அடுத்த உயிருக்கு துன்பம் தர மாட்டேன், அடுத்த உயிருக்கு ஈகை நன்மை தான் பண்ணுவேன். அடுத்தவங்க பண்ணுறது தான் தொண்டு அப்படின்னு தெரியும். நம்ம கடமையாக அதுதான், நம்ம தொழிலே அதுதான். பொதுவாக புராண இதிகாசங்கள் சொல்லுது, தொழில் செய்கிறவன் அடுத்த நாள் காசு கையில் வச்சிருக்கூடாதான். சுத்த பிராமணன் என்பவன் அடுத்த வேளை சோத்துக்கு ஒரு பிடி அரிசி ஒதுக்கக்கூடாதான். சுத்த ஒரு பிடி அரிசி அடுத்த வேளை உணவுக்கு ஒதுக்கக்கூடாது. அவன் தான் சுத்த பிராமணன். ஏன்னா பரத்தை உணர்ந்தவன் பிராமணன். அப்போ அவனுக்கு எப்போ தெரியும், ஒரு வல்லாறு மரத்தில் உட்காந்துட்ருக்காரு. ஒருத்தர் காரியதர்சி வரார், ஐயா சொல்லுங்கள், நாளைக்கு காலை சமைக்கிறதுக்கு அரிசி இல்லையா? அப்படியா, சரி பார்த்துக்கலாம் போங்க. காலையில் பணம் சமைக்கிறதுக்கு அரிசி இல்லைங்கிற பார்த்துக்கலாம் போங்கிறீங்க, காலையில் அடுப்பு எடுக்கணும் இல்லையா அப்படின்ட்டு. அவன் இருக்கேன், அவன் நம்ம வீட்டு பண்ணிருக்கேன், போ பார்த்துக்கலாம். காலையில் காரியதர்சி மரத்துக்கு வெளியே வந்து நிற்கிறார். 4 வண்டி அரிசி நிற்குது. 4 வண்டி அரிசி நிற்குது. யாரையும் அமிச்சா? அவர் அமிச்சார், இங்கே எத்தனை கொடுக்க சொல்லி எடுத்துன்னு இருந்தேன் அப்படிங்கிறான். அப்போ அவன் கேட்கறதுக்கு முன்னே அரிசி அங்கேருந்து கிளம்பியாச்சு, இன்னைக்கு வர வேண்டிய. அப்போ திடமான எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். நாம் பண்ணுறது கரெக்டு, நமக்கு வேண்டியது வரும்,
நம்ம செயல் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்ட்டு கரெக்டாக வந்துதா இல்லையா? இதுதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்களோட எண்ணம். ஆதிசங்கராச்சாரியார் மடத்தில் இருக்கார். அரசர் பார்க்க போகிறார். காளிதாஸ் சொல்கிறாங்க, சாமியை பார்க்கும்போது கடுமையான குளிர் ஜுரத்தில் இருக்கார், அவர் பார்க்க முடியாது, வாய்ப்பு இல்லை, பார்த்து தான் ஆகணும். சொன்னார், வெயிட் பண்ணுறார். மறுபடியும் சொல்கிறாங்க, அவருக்கு அப்புறம் பார்க்கலாம் சொல்லேன்பா, பின்ன பார்க்கலாம் சொல்லேன்பா. மறுபடியும் சொல்கிறாங்க, அரசர் உட்காந்துருக்கிறார். மறுபடியும் உட்காந்துரு, எந்திரிச்சு போல. இல்லைங்க, அரசர் உட்காந்துருக்காரு. சரி, 10 நிமிஷம் பொறுத்து கூப்பிட்றேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு 10 நிமிஷம் பொறுத்து கூப்பிட்றாரு. அரசர் உள்ளே வர்றார். அரசர் உள்ளே வந்தோடனே அரசர்கிட்ட பேசுகிறாங்க, நேரம் பேசுகிறாங்க. பேசி முடிஞ்சு ஒரு கடைசியாக அரசர் கேட்குறாரு, சாமி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, நீங்கள் என்ன இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க அப்படின்னு. உடம்பு சரியில்லை தான், நீங்கள் பேசணும் உட்காந்துருக்கும்போது நான் என்ன பண்ணட்டும்? செய்யக்கூடாத ஒரு செயலை செய்துட்டு தான் உங்களை வர சொல்லியிருக்கேன். அதான் சாமி, சார் ஆடின்னு இருக்கு, ஆடிங்க. ஆமாம் ஆடிங்க சார், இப்படி ஆடின்னு இருக்கு சார். ஆமாம், என் ஜுரத்தை, கடுமையான ஜுரத்தை அதுக்கிட்ட கொடுத்துருக்கேன், அது தாங்கி உட்காந்துருக்கு. இப்போ நீ ஒரு அரசர் வந்து உட்காந்துருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கப்பா? கூடு விட்டு கொடுப்பாங்க சதத்தில் அதில் மரத்தை சேர்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த சேர் ஆடி உட்காந்துக்குது அப்படியே. ஆமாம், வாழ்க வளமுடன். ஆமாம், நோய் அது வாங்கியிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி இருந்துக்கலாம் இல்லையான்னு அந்த கர்மம் ஏன் அனுபவிக்கிறது? இப்போ நான் அது பண்ணதுக்கே அதோட கர்மம் நான் அனுபவிக்கணும், என்ன பண்ணுறது? சரி, உட்காந்துருக்கேன்னு நான் கொடுத்துருக்கேன். முடிஞ்சிச்சா கேள்வி இல்லை? முடிஞ்சு அப்போ நீ கிளம்பலாம். அரசரை, அதாவது ஒரு ஞானிக்கு மட்டும்தான் தைரியமாக அரசரை வெளியே போன்னு சொல்லக்கூடிய ரொம்ப தைரியம் இருக்குது. அவர் போனாலும் ஜுரம் வந்துச்சு, பேசிட்டு சொல்லிட்டாரு. அரசர் எந்திரிச்சார், சாஞ்சிட்டார் கீழே. சேர் ஆடுறது நின்றுச்சு, ஜுரம் இங்கே வந்துடுச்சு, அது போயிடுச்சு. பார்த்துட்டு அரசர் சொல்ல, ஐயோ இவ்வளோ ஒரு விஷயத்த நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் எவ்வளோ பேர் தப்பு நான் பண்ணிட்டு, இப்போ அதனோட கர்மம் அவரும் அனுபவிக்கிறார்ல. அப்போ என்ன செயல் எண்ணம் சொல் செயல் என்ன பண்ணுறோன்றது நம்ம தெளிவாக இருந்தோம்னா அடுத்து நம்ம பிரச்சனை இல்லாமல் சம்பந்தம். வரிசையாக சொல்கிறாங்க, ஓம்காரம் சிவம் சக்தி உயிர் நீ ஒன்றே. ஓம்காரம் சிவம் சக்தி உயிர் நீ, இந்த 5 ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கணும்? அந்தளவுக்கு நமக்கு தெளிவு பண்ணுறாங்க. நாம் எங்கே பண்ணுறோன்னா பண்ணவே மாட்டோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? மகிழ்ச்சியா பயிற்சிகள் தொடர்ந்து செய்தோம்னா, உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி, நோய் எதிர்ப்பாற்றலுக்கு காயக்கல்ப பயிற்சி, இந்த பயிற்சியில் பண்ணும்போது கொஞ்சம் நுணுக்கமாக கவனித்து பண்ணணும். அவ்வளோதான். நம்ம பயிற்சியில் எப்படி பண்ணோம்? கண்ணை மூடி பண்ணோம். வேலை நிறைய ஒரு சில மன்றத்தில் கேட்குற, கண்ணை என்னங்க பயிற்சி எப்படியா பண்ணுறீங்க? அப்படியே பண்ணுறாரு. கண்ணை மூடி பண்ணுறது இல்லைன்னு சொல்லவே இல்லையா? அது சொலுக்கமாக சொல்லிட்டோம் அப்படின்னா அது உள்ளே போயிடுவாங்க. டைவின் அது உள்ளே போயிட்டாங்கன்னா அது என்ன தேவையோ அது தேவை, அது கொண்டு வந்து குறையில் கொடுக்கும். நான் சொன்ன பாருங்க, 10 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு பயிற்சியில் நம்மளுடைய 7 ஆதாரம் வேலை செய்யுதுன்ட்டு. அந்த 10 வருஷமாக அதை கவனிச்சதை 11 வருஷம் சொல்லுது இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. கவனிக்காமல் செஞ்சோம்னா ஏனத்தானோ ஏன்னா சேர்த்து அப்படியே செய்யக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கவனிக்கணும், கவனித்து செய்யணும். ஒவ்வொரு தவமும் நீங்கள் ஒவ்வொரு தவத்திலையும் இறைவனோட ஒன்றீங்க, நிற்கிறீங்க. ஆனால் அவங்களால் புரிந்து கொள்ள முடியல, ஏன்னா நீங்கள் புறநிபத்தில் இருக்கீங்க. அது மாறி வரும். அதுக்காக மகிழ்ச்சியாக சொல்கிறக்கூடிய பயிற்சிகள் தொடர்ந்து நம்மோட இணைந்து கொண்டு நம்ம பண்ணணும். நம்மோட இணைந்து கொண்டு எங்கே உடல் உயிர் மனம் ஆத்மா இந்த 4 சப்ஜெக்டோடு இணைந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட்டே வேறு மாறும். தொடர்ந்து மகிழ்ச்சியாக பயிற்சி பண்ணுவோம். வாழ்வோம் வளமுடன், வாழும் நாள் வரையிலேருந்து ஒரே நேரம் சொல்லிடுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.